ஆமா, நீட்டை பத்தி பேசுறீங்களே, அமித்ஷாஜி என்ன பண்ணுவார்? நீட்டை கொண்டு வந்த குற்றவாளி யார்? அப்ப நீட்டு தப்புன்னா அது செஞ்சது குற்றம். அந்த குற்றவாளி யாரு? திமுக. ஏனென்றால் 2010 நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன். அதுக்கப்புறம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது எப்ப? 2013. சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தினப்ப. வெக்கமா இல்ல? நான் கேட்கிறேன், இப்ப பொய்யும் புழுகும் டெய்லி பேசிட்டு இருக்க ஒருத்தர் முதலமைச்சரா உங்களை எப்படி மக்கள் நம்புறது? உங்களை விட பொய்யன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை விட பெரிய பொய்யன் யாராவது உண்டா? நீட்டை பத்தி பேசுறீங்க, யூ brought it. சரி, அதுக்கப்புறம் அது இப்ப செயல்பாட்டுல எதன் காரணமா இருக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணம். இப்போ இதுல மத்திய அரசு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு அதுல ஏதாவது எக்ஸம்ஷன் வேணும், ரிலீஃப் வேணும்னு நினைச்சா நியாயமான நேர்மையான வழி ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி கோர்ட். அதுக்கான ஞானம் வேணுமே, சட்டம் என்னன்னு தெரியணுமே. துண்டு சீட்டு வச்சுட்டு பேசக்கூடிய நபர் என்ன பேசுறீங்க? உள்துறை அமைச்சரை பத்தி அவ்வளவு சல்லி சாப்பிடுச்சா?